சூரியவம்ச குடும்ப மரத்தின் ஆரம்பம். சூரியவம்சம் நேரடியாக பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஸ்ரீமன் நாராயணன் அவர்களால் தொடங்கப்பட்டது. அனைத்து வம்சங்களுக்கும் ஆதாரமான, அனைத்து பிரபஞ்சங்களுக்கும் அதிபதியான பரம்பொருளே ஸ்ரீ விஷ்ணு. சூரிய வம்சத்தின் ஆதி மூலம் பகவான் ஸ்ரீ நாராயணன், ஸ்ரீ விஷ்ணு. ஸ்ரீ விஷ்ணு அனைத்து முடிவற்ற பிரபஞ்சங்களுக்கும் உச்ச பரம்பொருள். அவரது தெய்வீக துணைவி, பத்னி ஸ்ரீ மகாலட்சுமி தேவி ஆவார். ஸ்ரீ நாராயணனின் அருளால் சூரிய பகவான் விவஸ்வான், அவரின் புத்திரன் வைவஸ்வத மனு, அதன் பின்னர் மகாமன்னர் இக்ஷ்வாகு என சூரிய வம்சம் பூமியில் விரிந்தது. சூரிய வம்சத்தின் சிறப்பு இந்த வம்சம். தர்மத்தின் அடையாளம், சத்தியத்தின் உறைவிடம், தியாகம், வீரியம், நீதி ஆகியவற்றின் சின்னம் என்பதை பல யுகங்களாக உலகிற்கு எடுத்துக்காட்டியுள்ளது. முசுகுந்தர் போன்ற மகான்கள் துவாபர யுகம் வரை வாழ்ந்தது இந்த சூரிய வம்சத்தின் தெய்வீக சக்தியையும் பரம்பரை பெருமையையும் நிரூபிக்கிறது. ஸ்ரீராமர் மகத்தான சூரிய வம்சத்தில், சூரிய வம்சம், சூரிய குலம், சூரிய வம்ச மரபு பிறந்தவராவார். இந்த சூரிய வம்சம் ஸ்ரீ சூரிய பகவான் அவர்களிடமிருந்து தோன்றிய உயரிய வம்சமாகும். இந்தியாவில் சூரிய வம்சத்தை நிறுவியவர் மகத்தான அரசன் இக்ஷ்வாகு ஆவார். இந்த பெருமைமிக்க சூரிய வம்சத்தை சேர்ந்த சில மகத்தானோர் மந்தாதா, முசுகுந்தர், அம்பரீஷர், பரத சக்கரவர்த்தி, சத்யஹரிச்சந்திரன், திலீபன், சகரன், ரகுவம்சத்தார் ஆகியோர் ஆவர். இத்தகைய மகத்தான நாடான பாரத தேசத்தில், இந்தியா, பிறந்துள்ளோம் என்பதில் நாம் அனைவரும் மிகுந்த பெருமை கொள்ள வேண்டும். முந்தைய பிறவிகளில் நாம் செய்த புண்ணிய கர்மங்களின் பயனாகவே இந்த உயரிய பாரத நாட்டில் பிறக்கும் பாக்கியம் நமக்கு கிடைத்துள்ளது. அரசன் முசுகுந்தர் துவாபர யுகத்திலும் வாழ்ந்தவர். அதாவது அவர் லட்சக்கணக்கான ஆண்டுகள் உயிர் வாழ்ந்ததாக கூறப்படுகிறது. இதுவே இந்த மகத்தான சூரிய வம்சத்தின் சூரிய வம்சம் அதிசயமான பெருமையாகும். இப்போது சூரிய வம்ச குடும்ப மரம் என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்வோம். ஸ்ரீ சூரிய வம்சத்தார் குடும்ப மரம் ஸ்வயம் நேரடியாக பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஸ்ரீமன் நாராயணர் அவர்களிடமிருந்து ஆரம்பமானதாகும். ஸ்ரீ நாராயணர் விஷ்ணு. ஸ்ரீ விஷ்ணு பகவான் அனைத்து எண்ணற்ற பிரபஞ்சங்களுக்கும் அதிபதியான பரமாத்மாவாக விளங்குகிறார். ஸ்ரீ விஷ்ணு பகவானின் துணைவி மனைவி ஸ்ரீ மகாலட்சுமி தேவி ஆவார். ஸ்ரீ பிரம்மதேவர் ஸ்ரீ விஷ்ணு பகவானின் மகனாவார். ஸ்ரீ பிரம்மதேவரின் துணைவி மனைவி ஸ்ரீ சரஸ்வதி தேவி ஆவார். மரீசி ஸ்ரீ பிரம்மதேவரின் மகனாவார். மரீசியின் துணைவியர் மனைவிகள் கலா, ஊர்ணா, சம்பூதி. மரீசியும் கலாதேவியும் பெற்ற மகன் மகரிஷி காஷ்யபர் ஆவார். மகரிஷி காஷ்யபர் மரீஷியின் மகனாவார். மகரிஷி காஷ்யபருக்கு 13 துணைவியர் மனைவிகள் இருந்தனர். அவர்களின் பெயர்கள் பின்வருமாறு: அதிதி, திதி, கத்ரு, தனு, அரிஷ்டா, சுரசா, சுரபி, வினதா, தாம்ரா, குரோதவாசா, இரா, விஸ்வா, முனி. ஸ்ரீ சூரிய பகவான் மகரிஷி காஷ்யபர் மற்றும் அதிதி தேவி அவர்களின் மகனாவார். ஸ்ரீ சூரிய தேவர் விவஸ்வான் என்றும் அழைக்கப்படுகிறார். ஸ்ரீ சூரிய தேவரின் துணைவியர் மனைவிகள் சங்ஞாதேவி மற்றும் சாயாதேவி. ஸ்ரீ சூரிய தேவரின் சகோதரர்கள் ஸ்ரீ இந்திரன், ஸ்ரீ அக்னி, ஸ்ரீ வாயு, ஸ்ரீ வருணன், ஸ்ரீ வாமனர் விஷ்ணு அவதாரம், ஸ்ரீ பகன், ஸ்ரீ ஆரியமன், ஸ்ரீ மித்ரன் முதலியோர். மனு, வைவஸ்வத மனு. வைவஸ்வத மனு ஸ்ரீ சூரிய பகவான் மற்றும் சங்ஞாதேவி அவர்களின் மகனாவார். வைவஸ்வத மனுவின் துணைவி மனைவி ஸ்ராத்தாதேவி ஆவார். வைவஸ்வத மனுவின் 10 மகன்கள் இக்ஷ்வாகு, நாபாகன், திருஷ்டன், சரியாதி, நரிஷ்யந்தன், திஷ்டன், நாபனேதிஷ்டன், தருஷன், கருஷன், பிருஷத்ரன், வசுமான், பிரம்ஷு, இலா, சுத்யும்னன். இவர் மீனாவதாரத்தில் மத்ஸ்ய அவதாரம் தோன்றிய ஸ்ரீ விஷ்ணு பகவானின் காலத்தில் வாழ்ந்த அதே மனு மகாராஜா ஆவார். இக்ஷ்வாகு மனு, வைவஸ்வத மனு மற்றும் ஸ்ராத்தாதேவி அவர்களின் மகனாவார்.
குக்ஷி, நிமி மற்றும் மேலும் 99 மகனல்லா. இந்த வம்சத்தில் இக்ஷ்வாகு மிகச் சிறந்ததும் தெய்வீக பெருமை உடையவருமாக இருந்ததால் ஸ்ரீராமரின் வம்சம் இக்ஷ்வாகு வம்சம் என்று அழைக்கப்படுகிறது. நிமியிலிருந்து மகத்தான ஜனக மகாராஜா சீரத்வஜர், ஸ்ரீ சீதாதேவியின் தந்தை மற்றும் குஷத்வஜர் ஆகியோரின் உயரிய வம்சம் தொடர்ந்து விரிந்தது. குக்ஷி இக்ஷ்வாகுவின் மகனாவார். இன்ப விகுக்ஷி குக்ஷியின் மகனாவார். பிராக்கா அல்லது புரஞ்செயர் விகுக்ஷியின் மகனாவார். பிராக்கா ககுத்ஸ்தர் புரஞ்செயர் அவர்களின் மற்றொரு பெயராக இருக்கலாம். அனாரண்யர் இன்னும் இன்னை விகுக்ஷியின் மகனாவார். பிருது அனாரண்யர் அனேனர் ஸ்ட்ராங் அவர்களின் மகனாவார். பிருதுவின் சகோதரர் நிஷாதர் ஆவார். பிருதுவின் துணைவி ஆர்ஷி தேவி ஆவார். சந்திரவம்சத்தை இன்னும் பெயராக பெற்ற மற்றொரு பிருது அரசனிலிருந்து வேறுபட்டவர் என்பதை கவனிக்க வேண்டும். பூமி பிருத்வி என்ற பெயரை பெற்றது சந்திரவம்சத்தை சேர்ந்த பிருது அரசன் காரணமாகும். விஸ்வகாஸ்வன் விஜித் சத்வன் மகத்தான அரசன் ஸ்ட்ராங் பிருதுவின் மகனாவார். ஆர்த்ரன் அல்லது சந்திரன் விஸ்வகாஸ்வன் விஜித் சத்வன் அவர்களின் மகனாவார். யுவனாஸ்வன் ஸ்ட்ராங் யுவனாஸ்வன் அவர்களின் மகனாவார். தீர்காஸ்வன் அவர்களின் மகனாவார். யுவனாஸ்வன் தீர்காஸ்வன் அவர்களின் மகனாவார். அவர்களின் மகனாவார் ஸ்ட்ராங் மந்தாத்ரி என்றும் அழைக்கப்படுகிறார். மந்தாத்தாவின் துணைவியர் ஸ்ட்ராங் பிந்துமதி மற்றும் சைத்ரரதி. மந்தாத்தாவின் மகன்கள் பித்திரியர். 5 மகத்தான முசுகுந்தர் அரசன் மகாபாரத காலத்திலும் தோன்றிய அதே அரசனே ஆவார். முசுகுந்தரின் கண்களிலிருந்து வெளிப்பட்ட அக்னியின் சக்தியை பயன்படுத்தி ஸ்ரீகிருஷ்ணர் காளையவனன் என்ற அசுர அரசனை அழித்தார். ஈப்ரான் அம்பரீஷர் அவர் மந்தாத்ரி அவர்களின் மகனாவார். அரசர் அம்பரீஷர் மிகவும் மகத்தானதும் தெய்வீகமாகவும் ஸ்ரீ விஷ்ணு பகவானுக்கு பக்தராக இருந்தார். இந்த மகத்தான மற்றும் தெய்வீகமான அம்பரீஷர் அரசனின் காரணமாக மிக முக்கியமான மற்றும் தெய்வீகமான ஏகாதசி விரதத்தை ஏகாதசி நோன்பு பற்றி அறிந்திருக்கிறோம். அரசர் அம்பரீஷர் ஸ்ரீ விஷ்ணுவுக்கு மிகுந்த பக்தியுள்ளவராக இருந்ததால் ரிஷி தருவாசர் ஸ்ரீ சிவபகவானின் அவதாரம் கூட இந்த பக்தரான அம்பரீஷர் அரசனுக்கு எதுவும் செய்ய முடியவில்லை. புருகுத்சன் மந்தாத்ரி அவர்களின் மற்றொரு மகனாவார். குவலாஸ்வன் துந்துமாரர் அவர்களின் மகனாவார். குவலாஸ்வன் துந்து என்ற அசுரனை வென்றதால் துந்துமாரர் அழைக்கப்படுகிறார். அல்லது துந்துமாரர் என்ற அசுரனை வென்றதால் துந்துமாரர். குவலாஸ்வன் துந்துமாரர் மகன்கள் என்ற திருத்தாஸ்வன் கபிலாஸ்வன் பத்திராஸ்வன் அருக்கப்பண்ணுவில் போர்த்தேத்தி திறவர்கள் எசினை மிகதின 4 அழைக்கப்படுது. சம்பவங்களில் இந்தியனி என்ன கன்விக்கி குவலாஸ்வன் துந்துமாரர் அழைக்கப்படுகிறார். அரிமகன்கள் தவிருகவர்கள் பூருகுத்சன் அவர்களின் 4 அழைக்கப்படுகிறார். அவர் தவிர்கள் மோதிக்கள் அழைக்கப்படுகிறார். அவர்கள் 4 அழைக்கப்படுகிறார். அவர்களின் சந்தாஸ்வன் பகுலாஸ்வன் நிகும்பாதின் மகனாவார். மஹ்ஃபனாவார். சம்பூத் திரசதசி அவர்களின் மஹ்ஃபனாவார். அனாரண்யர் இரு சம்பூத் அவர்களின் மஹ்ஃபனாவார். திரசதாஸ்வன் அனாரண்யர் இரு அவர்களின் மஹ்ஃபனாவார். ஹரியஸ்வன்
ஹரியஸ்வன் திரசதாஸ்வன் த்ரஷதஸ்வ அவர்களின் மகனாவார். பிராருணா ஹரியஸ்வன் அவர்களின் மகனாவார். திரிபந்தனா அவர்களின் மகனாவார். சத்யவர்த்தா திரிசங்கு திரிபந்தனா அவர்களின் மகனாவார். இந்த திரிசங்கு தனது உடலிலிருந்து சுவர்கலோகத்தைச் செல்ல விரும்பிய ஆசையைக் கொண்டவர். எந்தவொரு வழியோடு திரிசங்குவை மகத்தான பிரம்மரிஷி விஸ்வாமிதிரரை வலியுறுத்தி தன் உடலில் ஸ்வர்கலோகத்தைச் செல்ல முயன்றார். ஆனால் ஸ்ரீ இந்திரன் திரிசங்குவை உடலில் நூலைய விடவில்லை. இதனால் பிரம்மரிஷி விஸ்வாமிதிரர் திரிசங்குவுக்காக ஒரு கலைநூறு சுவர்கலோகத்தை உருவாக்கினார். பிரம்மரிஷி விஸ்வாமிதிரர் திரிசங்குவுக்காக ஒரு கலைநூறு சுவர்கலோகத்தை உருவாக்கினார். சத்ய ஹரிச்சந்திரர் ஸ்ரீ இந்திரனின் திரிசங்குவர் அவர்களின மகனாவார். சத்ய ஹரிச்சந்திரர் சூரிய வம்சத்தின் புகழ்பெற்ற அரசர்களில் ஒருவராக இருந்தார். அவர் முழு இராஜ்யத்தையும் பிரம்மரிஷி விஸ்வாமிதிரருக்கு தானாவார். அவர்களின துணைவி தாராமதி. மகன் பெயர் ரோஹிதாஸ்வா. அப்பதி உங்களை சம்பா லோகிதாஸ்வா ரோஹிதாஸ்வா மகத்தான சத்ய ஹரிச்சந்திரர் அவர்களின் மகனாவார். ஹரிதர் ரோஹிதாஸ்வா அவர்களின் மகனாவார். சம்பா செஞ்சு அவர்களின் மகனாவார். அரசர் சம்பாபுரி எனும் பெரிய நகரத்தை கட்டினர். வரிசுதேவர் சம்பா செஞ்சு அவர்களின் மகனாவார். விஜயர் சுதேவர் அவர்களின் மகனாவார். விசக் பாருகா அவர்களின் மகனாவார். விரிகா அவர்களின் மகனாவார். அந்த மிகப்பெரிய அரசன் சகரர் இந்த பொருள் அன்பி. சாகரர் பிக்காவின் மகனாவார். சாகரர் பிறப்பின்போது விஷத்துடன் பிறந்தவர். இந்த விஷம் பாகுகாவின் மற்ற மனைவி மூலம் சாகரரின் தாயிடம் கர்ப்பகாலத்தில் கொடுக்கப்பட்டது. சாகரர் எந்த பெயர் கொடுக்கப்பட்டது? இந்த மகத்தான சாகரர் அரசரின் காரணமாக சாகரர் எந்த பெயர் சாகரரின் மக்களை பிறந்தது? அசமஞ்சசா சாகரர் மற்றும் கேஷினி அவர்களின் மகனாவார். அன்ஷுமான் அசமஞ்சசா அவர்களின் மகனாவார். மிகப்பெரிய திலீபா அவர்களின் மகனாவார். இலீப்பா அவர்களின் மகனாவார். இந்த மகத்தான பகவிரதர் அரசன் ஸ்வர்கலோகத்தில் இருந்து புவியில் கங்கை நதியை இறக்கியவர். இதனால் பூமியில் கங்கை நதியை பகவிரதி பாகீரதி என்றும் அழைக்கின்றனர். மாறன்களை 2 பிள்ளைகள் இருந்தனர் மற்றும் ஹம்சி மகள். ஸ்ருதர் மகத்தான பகவிரதர் அரசன் அவர்களின் மகனாவார். நாபாகா ஸ்ருதர் அவர்களின் மகனாவார். அவர் நாபாகாவின் மகனாவார். சிந்துத்வீபா மிகப்பெரிய மற்றும் தெய்வீகமான அம்பரீஷர் அரசரின் மகனாவார். பிரதாயு சிந்துத்வீபா அவர்களின் மகனாவார். ஸ்ருதுபர்ணா பிரதாயு அவர்களின் மகனாவார். சர்வகாமா ஸ்ருதுபர்ணா அவர்களின் மகனாவார். சுதாசா சர்வகாமா அவர்களின் மகனாவார். சர்வகாமா 2 அவர்களின் மகனாவார். சர்வகாமா 2 மித்ரசாஹா அவர்களின் மகனாவார். அனாரண்யர் சர்வகாமா ஐரா அவர்கள் மகனாவார். நிக்னா அனாரண்யர் அவர்கள் மகனாவார். அனிமித்ரா நிக்னா அவர்கள் மகனாவார். துலிதுஹ் அனிமித்ரா அவர்கள் மகனாவார். திலீபா 2 துலிதுஹ் அவர்கள் மகனாவார். திலீபா 2 அவர்கள் மனைவி பெயர் சுரக்ஷினா. அரசர் ரகு திலீபா 2 மற்றும் சுரக்ஷினா அவர்கள் மகனாவார். அரசர் ரகு சூரிய வம்சத்தின்
சூரியவம்ச சோலர் டைனஸ்டி சூரியவம்ச மகத்தான அரசர் ஆவார். இவரால் ஸ்ரீராமர் பல பெயர்களால் அழைக்கப்படுகிறார். ரகவேந்தர் ரகு குடும்பத்தின் இந்திரன், ரகுவா ரகு வம்சத்தின் மகன், ரகு குலதிலகம் ரகு குடும்பத்தின் மகத்தான ரத்தினம், ராகு சிரேஷ்டா ராகு குடும்பத்தின் சிறந்தவர், ராகு புங்கவயா ராகு வம்சத்தின் குருட்டி, ராகுநாதா ராகு வம்சத்தின் ஆண்டவர் முதலியவை. ரகவேந்தர் ரகுவா பிளஸ் இந்திரன் ஈக்குவல்ஸ் ராமர் பிளஸ் ராஜா மிக முக்கியம். அதாவது ராமர் ரகு வம்சத்தில் மிக முக்கியமான அரசராக இருப்பவர். அஜா மிகப்பெரிய அரசர் ரகுவின் மகனாவார். மேலும் மிகப்பெரிய அரசர் தசரதரின் தந்தை ஆவார். அஜா அரசரின் மனைவி இந்து மதி விதர்பா அரண்யத்தின் போஜ அரசரின் சிறிய சகோதரி கன்னி ஆவார். தசரதர் அஜா அவர்களின் மகனாவார். தசரதரின் பிள்ளைகள் ஸ்ரீராமர், லட்சுமணர், பரதர், சத்ருக்னர். தசரதரின் ஒரே மகள் ஷந்தா. முக்கிய மனைவிகள் கௌசல்யா, கைகேயி, சுமித்ரா. தசரதருக்கு 3 பன்னன்களில் இருந்தனர். தசரதர் 9000 ஆண்டுகள் வாழ்ந்தார். அவர் வாழ்ந்த காலம் ராமராஜ்யம் என அழைக்கப்பட்டது. சூல் அஸ்வம் அந்த ராமர் ட்ரவன் அவதாரமாக அதை செய்தியன் தவழ்கள் இந்த கவனியன் குறிக்கும் பார். வான தினம் அவதாரம் இந்திரன், லவா இந்திரன், அக்னி அவதாரம் இந்திரன் அவதாரம். பூமியில் 16000 ஆண்டுகளுக்கும் மேல் வாழ்ந்தார். சூல் குஷா ராமர் மற்றும் சீதா தேவி மகன். மனைவி குமுத்வதி. மகன் அதிதி. மகள் கனகமாலிகா. யாதவா ராஜா மகாபோஜா திருமணம் செய்தார். ஃபைனலி லவாபுரி இன்றைய லாகோர் நகரம் ஆட்சித்தார். மற்றொரு பகுதியையும் ஆட்சித்தார். இன்றைய லாவோஸ். அதிதி மகன் நிஷாதா, புண்டரிகா, க்ஷேமதான்வா, தேவனிகா, அனிஹா, அஹினாக்கு, பாலஸ்தலா, உக்தா, சஹஸ்ராஷ்வா, சந்திரவலோகா, ருத்ரக்ஷா, அவராதி, தேவனிகா, அனிஹா, ஸ்ட்ராங், சந்திரகிரி, பனுச்சந்திரா, உலன்யா, உலாதி, தேவனிகா, சங்கனா, வ்யுஷிதாஷ்வா, வாலஸ்தலா, உக்தா, எந்திகன், திரணகன், பாரவலி, துப்புனனா, சித்தபாத்த, சந்தி, அக்னி வர்ணா. மாருஸ், சிக்ரா, மாலுனி, பதா, ஸ்ட்ராங், பிரஷுஷ்ருதா, சுச்சந்தி, அமர்ஷனா, ஸ்ட்ராங், மகாஸ்வனா, விஸ்வபாக்கு, பிரசேனஜித், தச்சாக்கா, பிரிகத்பாலா, உருக்ரியா, குருசேப்ப, வத்சவிர்த்தா, வத்சவ்யூஹா, பிரதிவ்யோமா, பானு, திவாகரா, சஹதேவா, பிரிகத்தாஷ்வாயதி, பனுராதர், பனுமான், பிரதிகாஷ்வா, ஸ்ட்ராங், சுப்ரதிகா, ஸ்ட்ராங், மாருதேவா, சுநக்ஷத்ரா, ஸ்ட்ராங், அந்தரிக்ஷா, ஸ்வர்ணா, சுடபா, அமித்ரஜித், பிரிகத்தாஷ்வா, உக்காக்கா, பர்ஹி, கிரிஜய், ಶಿವಿಸಂಜಯ್, ರಣಂಜಯ್, ಸಿಹಸರ, ಸಂಜಯ, ಮಗಾಗೋಶಲ, ಜಯಸೇನ, ಸಾಕ್ಯ, ಸಿಹಹಾನು, ಶುತ್ತೋದನ, ಸುತ್ತೋದ, ಅಪ್ಪ, ಮಖಾಂಗಪ, ಪುತ್ತರ್, ಆಸ್ತ್ರಂ, ಆರ್ಯಾಲ್, ಪ್ರಸೇನಜಿತ್, ಕ್ಷುತ್ರಗಕುಂದಲ, ஆரியால், கல்யா, சுரதா, சுமித்ரா. சூரிய வம்சத்தின் கடைசி ஆட்சியாளர். கடைசி அரசர் சுமித்ரா. அவருடனி ஆட்சியாளர் பெருராதல். சுமித்ரா கொல்லப்படவில்லை. அவர் பிவாரில் உள்ள ரோத்தாஸ் ஆசித் நகரத்திற்கு ஓடியார். அதன் பின்னர் இந்த வம்சம் காலியுகத்தில் மறைந்தது.